அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடல் நெத்திலியை விட சூப்பரான ஒரு சைவ நெத்திலி குழம்பு பண்ணிக்கலாம் இன்றைக்கி. வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வலையில் பிடிக்கிற அந்த நெத்திலியை விட இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் தான். ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி காம்பு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு கட்டி பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனேயே நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா வெங்காயம், அதை முதல்ல சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து அதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் இதில் பூண்டும் கொத்தமல்லி காம்பு அதான் இருக்குது. இதை நல்லா நீங்கள் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கட்டும். மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வதக்கினதுக்கு தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கினா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இப்போ இதோடைய நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து வதக்கிடுங்க. பச்சை வாசனை ஓரளவுக்கு போகட்டும். இப்போ இதில் மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இப்பயே சேர்த்துக்கலாம். நல்ல வாசனாக இருக்கும். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ காரப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். முக்கியமாக இதில் சாம்பார் பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர். ஒரு 1/2 ஸ்பூன் சீரக பவுடர், வறுத்து பொடி பண்ண சீரக பவுடர். அவ்வளோதாங்க. இப்போ இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இது வதக்கும்போதே ஒரு சரியான வாசனை வரும். சூப்பராக இருக்கும் அந்த வாசனை. பாருங்கள், இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெத்திலியே சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த நெத்திலி தான் இது கடலில் பிடிச்ச நெத்திலியில் கடையில் வாங்கின நெத்திலி. இது சேப்பங்கிழங்கு. இதை வேக வச்சு குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இப்போ இன்றைக்கி நெத்திலி. சரியா? அந்த நெத்திலியை இப்போ இதில் போட்டாச்சு. வேக வச்சுருக்கிறேன். அதனால் ரொம்ப இதை வேக வைக்க வேண்டாம். இப்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு, புளி, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எது கம்மியாக இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுங்க. நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும். ஒரு அரை கப்பு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளியை இப்போ கரைச்சிக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும். இதுவும் இந்த புளியோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இந்த புளியோட பச்சை வாசனைலாம் போனதும் ஒரு 1/4 மூடி தேங்காயும் ஒரு ஸ்பூன் சோம்பும் போட்டு நல்ல மையாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த தேங்காயும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த தேங்காய் கரைச்சல் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இப்போ இந்த தேங்காய் போட்டிருக்கணும் இல்லையா, இப்போ நீங்கள் அடுப்பை கொஞ்சம் லோவாக வச்சுக்கோங்க. லோவாக வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கம்மன்னு வாசனை வரட்டும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நிஜமாகவே சொல்கிறேன், இந்த நெத்திலி இருக்குல்ல, அசல் நெத்திலி, அந்த குழம்ப கூட இந்த குழம்பு பீட் அடிச்சிடும். அவ்வளோ சிரேஷ்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ மூடி போட்டு இதை மூடி விட்டுறலாம். நல்லா கொதிக்கட்டும்.
ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருக்கு பாருங்கள். நல்லா அருமையாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ லேசாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம். புதினா இல்லை, கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவிக்கலாம். அவ்வளோதான், இறக்கி விட்டுறலாம். ரொம்ப செம்மையாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இப்போ இறக்கும்போது கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற தோழிங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கானை அமுக்குங்க. எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது எனக்கு. அவ்வளோதாங்க, ஒரு சைவ நெத்திலி கம்மன்ற வாசனையோடு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இப்போ சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியது தான். எவ்வளோ சாப்பாடுனாலும் தெரியாது நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்கள் சும்மா சாதாரணமாக நினைக்காதீங்க, என்ன சேப்பங்கிழங்க போட்டு இவ்வளோ பந்தா காட்டுறாங்களேன்னு. ஆனால் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.